பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். காத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் தீமை செய்வதற்கு நம்முடைய இருதயம் நாடுகிறது. இருதயத்தை காக்கணுங்க. ஏன்னா நம்ம பாடுவோம், எல்லாத்தையும் பாடுவோம். இருதயத்தை காக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த வசனத்தை எத்தனை முறை படிச்சிருக்கீங்க? இருதயம் மிக 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 ஐயா தேவன் கொடுத்த ஒரு பெரிய இடம். அதுதான் தேவன் தங்குகிற இடம். எங்கள் இதயத்தில் வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லுகிறோம். இந்த இருதயத்தில் என்னென்ன குப்பையெல்லாம் இருக்குது தெரியுமா? உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் சரி, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து கொஞ்சம் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா. நெஞ்சத்திலே தூய்மை உண்டு, இயேசு அழைக்கிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மை உண்டு, இயேசு அழைக்கிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கிறார். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மை உண்டு, இயேசு அழைக்கிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கிறார். எல்லாம் எடுத்துருப்பீங்க. இப்போ வாசிக்க சொல்லட்டுமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து. மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். நல்ல கவனிங்க. மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுறது என்னது? நிறைய இருக்குது. நாம் நினச்சிக்கிறோம் வெளியே பவுடர் போட்டு சென்ட்டு போட்டு அடேங்கப்பா கண்ணாடி கிட்ட போய் திட்டு திட்டா இருக்கா பவுடர் பார்ப்போம். அங்கே கேட்கும், டிட் யூ ரீட் த பைபிள் டுடே? இன்னைக்கு உன் வேத பகுதியை வாசி. அப்போ தான் ஒரு வசனத்தை அவசரமாக வாசிப்போம். மனுஷனுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. ஏன்னா 6 ஆழத்தை கூட கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் மனுஷனுடைய மனதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா மனுஷன் மனசில் முள் இருக்கா, முள்ளான எண்ணம் இருக்கா, பிறர் கெடுக்கிற எண்ணம் இருக்கா? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால தான் வேதம் சொல்லுது மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தம் தானே பெருக்க முடியும்? இருதயத்தை காத்துக்கொள்ள நம்ம சுத்தப்படுத்திக்கணும். ஏன்னா இருதயத்துக்குள்ள என்னென்னலாமோ கிடக்கு. அங்கே லிஸ்ட் வச்சிருக்கார், வாசிங்க. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் அது எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து எங்க இருந்து? இருதயத்துக்குள்ள இருந்து.
இந்த இருதயத்துக்குள்ளே இருந்தால் நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் பிரியுது. ஏன்னா தமனி சிறை, ஏன்னா மெடிக்கல் ஃபீல்டில் படித்தவங்களுக்கு தெரியும். இந்த வால்வு திறக்கும் போது லப்பு டப்புன்னு அடிக்குது. அது என்ன நாம் நினைக்கிறதோ இதயம் துடிக்குதுன்னு இல்லை, அந்த ப்ரெஷர் வால்வு என்ன செய்யுது, பம்ப் பண்ணுது ரத்தத்தை. அது என்ன செய்யுது, வந்து அப்படியே உடம்பு முழுக்க ஓடி சிறையில் வந்து சேரும். திரும்ப தமனியில் அப்படி சுத்தமாகி ப்ரெஷர் ஆகிட்டே இருக்குது. நாம் நினைக்கிற மனுஷன் உடம்புக்குள்ளே என்னென்னு ஆண்டவருடைய படைப்பை நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. எவ்வளோ அருமையாக இந்த சரீரத்தை படைத்திருக்கிறார். ஏன்னா அவருடைய படைப்பை நம்மளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி. ஆனால் இன்னைக்கு எந்த துதியை சொல்கிறோம்? இருதயத்தில் சுத்தம் வந்துருச்சா? இருதயத்தை காத்துக்கொள்ள முடிஞ்சிருக்கா? ஏன்னா இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அழகாக நம்ம பாடுறோம், நெஞ்சமே தள்ளாண்டி நொந்து நீ கலங்காதே, இயேசுவே உனக்கு நல்ல நேசத்துணை, இயேசுவே உனக்கு நல்ல நேசத்துணை, நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே, இயேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே, இயேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே. ஏன்னா நெஞ்ச குறித்து எத்தனையோ பாடல்களை பாடியிருக்காங்க. என்ன பாடுறோம்ல, ஐயா பாடினார், நெஞ்சமே போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு பதறாதே மனமே, போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு பதறாதே மனமே, அலைகளின் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, அலைகடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே, போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதறாதே மனமே, போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயே, பாராளும் இயேசு உண்டு பதறாதே. ஏன்னா அந்த இருதயத்துக்குள்ளே என்னென்ன போக வேண்டியிருக்கு போகலையோ. இந்த பாட்டெலாம் கேட்கும்போது மனுஷன் அப்படி அசைக்கத்தான் செய்யுது. ஏன்னா எதிர்காலத்தை கடந்ததை நினைத்து நீ கலங்கி நிற்கிறாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி நன்றி சொல், அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ நேரங்களில் போராட்டம் வரும்போது சோர்ந்து போயிடும். நம்முடைய இருதயத்துக்குள்ளே போக வேண்டியது போனால் காத்து கொண்டா அவர் வாசம் பண்ணுவார். எனக்கு அன்பானவர்களே, வாசிக்கலாம்.
மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனை. முதல்ல பார்த்துக்கங்க, பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்களும். அதுக்கப்புறம் தான் முதல்ல அந்த பொல்லாத சிந்தனை போயிருச்சா. ஏன்னா அன்னைக்கு யூதாஸ் காரியத்துக்குள்ளே இந்த பொல்லாத சிந்தனை வரத்தான் செஞ்சு. ஏன்னா யோவான் 21 லூக்கா 22 வாசிக்கிறோம், ஒவ்வொருத்தரும் போனாங்க. இவர் பந்தியை ஆயத்தம் பண்ணுறதுக்கு பேதுருவை யோவானை போச்சுறார். யூதாஸ் காரியத்துக்குள்ளே என்ன புகுந்தான்? சாத்தான் புகுந்தான். எதுக்கு? அவன் போய் அவங்ககிட்ட பேசி பணம் வாங்குறதுக்கு. பணப்பையே ஒப்படைச்சிருந்தார். சாத்தான் அந்த பணப்பையை விட்டு இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு அவன் இருதயத்துக்குள்ளே புகுந்து பொல்லாத சூழ்நிலை கொண்டாட்டான். பொல்லாத சிந்தனைகள். எனக்கு அன்பானுள்ளே, மனிதனுடைய அநேக சிந்தனைகள் நல்லதுக்கு இன்றைக்கி எத்தனையோ இருக்குது. ஆனால் பொல்லாத சிந்தனைகள் தான் உயலோங்கி நிற்குது. அதனால தான் முதல்ல இருக்கிற காரியம் பொல்லாத சிந்தனைகள். ஆமானுக்கு பொல்லாத சிந்தனை என்ன வந்துச்சு? ராஜாவை குடிக்க வச்சு, நமக்குள்ள ஒரு ஜனம் இருக்குது, அவங்களுடைய பழக்கமெல்லாம் விதர்ப்பமாக இருக்குது, இப்படி வர்றது நல்லதில்லை, ராஜாவுக்கு சித்தமானா அப்படி வளராதபடிக்கு தடை செய்யணும். அவன் ஒரு முட்டாள் ராஜா, மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டான். உடனே நிறுவத்தை எழுதி யூத ஜனத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு திட்டப்பட்ட அந்த பொல்லாத சிந்தனை வந்தவுடனே மொர்தெக்காய்க்கு அது தெரியாது, அவன் அலறிக்கிட்டு வந்தான். ஆனால் எஸ்தருக்கு தெரியும். பொல்லாத சிந்தனையை ஐயா அவள் கண்டு அவளால் நிற்க முடியாது எதிர்த்து. அவளுக்கு எது புத்தி தெரியுமா? வேதம் சொல்லுது, யோபு 28:28 கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அதனால பொல்லாப்பள போய் எதிர்த்து நிற்கலை, இவனை மாதிரி புலம்பலை. அவன் நேரம் போய் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்துட்டான். கர்த்தருடைய பாதத்தில் விழுந்துட்டு ராஜாவுடைய சமூகத்தில் போய் நிற்கிறா. செங்கோல் நீட்டப்பட்டு விட்டது. காரியம் அனுகூலமாச்சு. விருந்து வச்சா. கடைசியில் அந்த விருந்து 3ஆம் நாளிலே சொன்னான், ராஜாத்தி உனக்கு என்ன வேணும்? ராஜாவுக்கு சித்தமானா ஒரு கூட்டம், என் கூட்டம் நஷ்டப்படுது, அதை எப்படி சகிக்க முடியும்? அதுக்கு செஞ்சது யார்? இதோ இந்த துஷ்ட ஆமான்னா. அந்த இடத்துல கட்டில் விழுந்தான். அது எஸ்தர் படுக்க மேலே விழுந்தான். அவனை ஜமுக்காலத்தால் என்ன செஞ்சாங்க? மூடுனாங்க. மூடுனா என்ன அர்த்தம்? செத்தவனை தான் மூடுவாங்க. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் பாருங்க, செத்துட்டா வார்டுக்குள்ளே மற்றவங்க பயப்படக்கூடாதுக்கா உடனே வந்து போரையை போட்டு பொத்திடுவாங்க, திரை இழுத்து விட்டுருவாங்க, உள்ளே இருக்கிறது தெரியாது. எனக்கு அன்பானவர்களே, மனிதனுடைய இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், இதுதான் கண்ணை கெடுக்கிற காரியம். விபச்சாரங்கள். அடுத்தாலும் வேசித்தனம் வாசிங்க. பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், கொலை பாதகங்களும், களவுகள், பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். இத்தனை குப்பை இருக்கும்போது இருதயத்தில் அவருக்கு எங்கே இடம் இருக்கு? அதனால தான் இடம் தருவாயா, எனக்கு ஒரு இடம் உண்டா கேட்டுக்கிட்டு இருக்கார். நீ தருவாய், நீ வருவாயா, இயேசு உனக்கு வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா, இயேசு உனக்கு வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் என்று தருகிறார். இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய இருதயத்துக்குள்ள
வேதம் சொல்லுது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆலயத்தில் ஏதாவது இப்படிப்பட்ட குப்பை இருந்தால் விடுவீங்களா? பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், வன்கண், தூஷணம், மதிகேடு ஏதாவது இருக்கலாமா? ஆலயத்துக்குள்ளே எப்படி இருக்கணுமோ அது மாதிரி நம்முடைய இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும், இருதயத்தை காத்துக்கணும். அதனால தான் சொன்னார், எல்லாம் காவலோடும் உன் இருதயத்திற்கும் காத்துக்கொள், காவல் வை. ஏன்னா இதில் எது நாடுது? பெரும்பாலும் எதுக்கு தான் நாடுது? தீமை செய்ய நாடுதென்று கிறுக்கு நெஞ்சமே, தீமை செய்ய நாடுதென்று கிறுக்கு நெஞ்சமே, கிறுக்கு நெஞ்சமே, மருள் நீக்கும் தஞ்சமே, தீய மனதை மாற்றவா ஆவியே, தீய மனதை மாற்றவா ஆவியே, பதத்தை நோக்க மனமற்றே பதடி தானையா, பதத்தை நோக்க மனமற்றே பதடி தானையா, பதடி தானையா, ஒரு பாவி தானையா, தீய மனதை மாற்றவா தூய ஆவி. தீய மனதை மாற்றவார். மனம் எங்க இருக்கு? இந்த இருதயத்தில் தாங்க உருவாகுது. எனக்கு அன்பானவர்களே, பொல்லாத சிந்தனைகள். அம்னோனுக்கு எப்படி அவளை கெடுக்கணும்னு சிந்தனை வந்துச்சு? யோவாப் சொல்லி கொடுத்தான், நீ என்ன செய்ய, போய் தந்திரமாக படுத்துக்கோ. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது யோனதா அப்போ தந்திரவாதி, அவன் சொன்னான், நீ போய் வியாதிக்காரனை போல் படுத்துக்கோ. உங்கள் அப்பா வந்து கேட்பார், என் தங்கச்சி சகோதரி வந்து எனக்கு சமையல் பண்ணி கொடுத்தா தான் தீருன்னு சொல்லு, வரவிடுவார். அப்போ நீ அந்த காரியம் சாதிக்க. உடனே அவளை சமையல் பண்ண வர சொல்லி சாப்பிட்றதுக்கு கிட்ட கொண்டாந்து வச்சா உள்ளே கொண்டு வா. இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். உள்ளே கொண்டுட்டு வா. உள்ளே கொண்டு வந்தோன்னே பலவந்தமாக பிடிச்சி அவனுடைய சிந்தையில் என்ன இருந்துச்சு தெரியுமா? அவள் எவ்வளவோ கெஞ்சிரா, என் சகோதரனே என்னை அவமானப்படுத்த வேண்டாம், நீ கேளு கொடுப்பா, இப்படிப்பட்ட காரியத்தை, மதிக்கட்ட காரியத்தை செஞ்சிடாத. அவள் எவ்வளோ பேசுகிறா தெரியுமா? இவன் காதில் என்ன செய்யலை? ஏறவே இல்லை, ஏறவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அவளை வெளியே தள்ளும்போது அவள் கண்ணீரோட கதறிக்கிட்டு போகிறா பாருங்க. எனக்கு அன்பானுடைய பொல்லாத சிந்தனைகள். இன்னைக்கு எத்தனை இடத்துல பொல்லாத சிந்தனைகள். போன வாரத்தில் டிவியோட வந்துச்சேன், பிறந்த ஆண் குழந்தை ஒரு சில மணி நேரமாக ஆண் குழந்தை கட்டப்பையில் சாலையில் கிடந்துச்சான். இன்னைக்கு எத்தனை பேர் குழந்தை இல்லைங்கிறாங்க? பொல்லாத சிந்தனையினால இன்றைக்கு பெற்ற தாய் கூட பிள்ளை கொலை செய்கிற காலத்தில் பார்க்குறோம். இந்த இருதயத்தை நாம் காத்து கொள்ளணும். இந்த இருதயம் நல்லதாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதில் நாம் எதுக்கு இடம் கொடுக்குறோம்? பொல்லாத சிந்தனைகளுக்கா, கபடு சூதுக்கா, பொறாமைக்கா? எதற்கு இடம் கொடுக்குறோம்? நாம் காத்து கொள்ளணும். நம்முடைய கைகளை காக்கணும், கண்களை காக்கணும், சிந்தையை காக்கணும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காது. என்ன? துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடாது, அதில் நம்ம நடந்துடக்கூடாது. பாவிகள் நிற்கிற இடத்துல கூட என்ன செய்யக்கூடாது? நின்றக்கூடாது. ஏன்? பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல இருந்தால் நாமளும் மற்றவனை பரியாசம் பண்ண சொல்லும். அதுக்கு பதிலாக எங்கே உட்காரணும்? கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் பாக்கியவான்னு சொல்றாரு? உன் வசனம் தியானிக்கையில் இதயம் அதில் ஆறுதலே. உன் வசனம் தியானிக்கையில் இதயம் அதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும்
வழி நடத்தும் திருக்கரத்தால் தாங்கி அம்மை திரு சிந்தம் நடத்திடுமே. குயவன் கையும் களிமண்ணா அனுதினமே மனைந்திடுமே. வசனம். அதனால தான் சொல்றார், உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்ள நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று 119 சங்கீதத்தில் தாவீது சொல்றார். எனக்கு அன்பானவர்களே, இருதயம் மனுஷனுக்கு இருக்கிறதே, எனக்கு செத்தா கூட முதல்ல எதைத்தான் பார்க்குறான்? இருதய துடிப்பு இருக்கா? அந்த இருதய துடிப்பு நின்று போச்சுன்னா என்ன ஆயிரும்? அவ்வளோதான், முடிஞ்சது. பாடிட வேண்டிதான். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல். பாடிட வேண்டிதான். எனக்கு அன்பானுடைய இருதயத்தில் மகா கிறுக்கும் கேடு உள்ளதான் இருதயம். இதுக்குள்ளே வர்றதான் அத்தனை காரியங்களும். ஆனால் அந்த இருதயத்தை நம்மளால் காத்துக்கொள்ள முடியுதா? மற்றவன் மேலே பொறாமை வராமல், மற்றவனை கெடுக்கிற எண்ணம் வராமல், விபச்சார வேசித்தனம் வராமல், காம விகாரம் வராமல், கபடு சூது வராமல், முதல்ல இருதயத்தை சுத்தப்படுத்த முடிஞ்சிருக்கா? தூயாதிபதியே என் இதயத்தின் உள்வாரும் கூப்பிடுறோம்ல. அதனால தானே ஆண்டவர் பாடுறார், நெஞ்சே நீ கலங்காதே. ஒவ்வொருத்தரும் பாடியிருக்காங்க. வேதநாய சாஸ்திரியார் பாடுவார். என்ன பாடுவார்? நெஞ்சமே கப்சே மன்னைக்குள் நீ நடந்து வந்திட்டாயோ. நெஞ்சமே கப்சே மன்னைக்குள் நீ நடந்து வந்திட்டாயோ. தஞ்சம் என்று தன்னை தந்த இயேசு ஒருவர் உனக்காய் உண்டு. நெஞ்சமே கப்சே மன்னைக்குள் நீ நடந்து வந்திடாயோ. எனக்கு அன்பானவர்களே, நெஞ்சத்தை குறித்து எத்தனை பாட்டு எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த இருதயத்துக்குள்ள ஒரு காவல் நம்ம வைக்க முடியுதா? கோபம், கசப்பு, மூர்க்கம், துர்க்குணம் எல்லாம் இதயத்தில் தான் இருக்குது. அதனால தான் இயேசு ஒரே வார்த்தையை சொல்லி போயிட்டார், முதல்ல நீ வெளியே சுத்தமாக இருக்கியோ இல்லையோ, எதில் சுத்தமாக இருக்கணும்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நல்லா கவனிங்க. எனக்கு அன்பானுளே, நம்ம வாழ்க்கையில் காத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அவயவங்களையும் காத்துக்கொள்ளணும். கால்களை காத்துக்கொள்ளணும். துன்மார்க்க ஆலோசனை நடந்துடக்கூடாது. பாவியை நிற்கிற வழியில் போய் நின்றக்கூடாது. பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்கார்ந்துடக்கூடாது. அதனால தான் நமக்கு செய்கிறது வாய்க்காமல் போகிறதுக்கு காரணம். நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் நடக்க வேண்டியதெல்லாம் தன்னால் நடக்கும். அவரோட இருந்தால் நம்மளை என்னைக்காவது நீதிமான் சந்ததி இருக்கிறது இல்லை. தாவீது சொன்ன, நான் இளைஞனா இருந்தேன், முதிய வயது உள்ளவனும் ஆனேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்ததையும் நான் காணவில்லை என்று சங்கீதம் 37, 25, 26 சொல்றார். எனக்கு அன்பார்களை ஆண்டவர் கைவிட்டதே இல்லை. ஆனால் நாம் இன்னைக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டியதை கண்களை காத்து கொண்டிருக்கிறோமா? வாயை காத்து கொண்டிருக்கோமா? எதை வைக்கக்கூடாதோ அதெல்லாம் வாயில் கொண்டு வைக்கிறோம். எதோ வாயில் விடக்கூடாதோ அதெல்லாம் கொண்டு விடுறோம். விடாதெல்லாம் விட வேண்டியதெல்லாம் விட மாட்டோம். எனக்கு அன்பார்களே, இதை குறித்து சொன்னால் நீங்கள் கோவிச்சுக்கிறீங்க. ஆனால் வாய் தேவன் கொடுத்தது பெரிய ஆசீர்வாதம் துதிப்பதற்கு. இருதயம் அவர் தங்குகிற இடம். இதை சுத்தமாக்கணும். தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு சாதாரணமாக ரெக்கார்டிங்கை சேர்த்து 5000 சொல்லிக்கணும். எங்கள் சபையை 2 பார்வையற்ற மக்கள் சபை. இதுக்கு எந்த வெளிநாட்டிலேருந்து இல்லை, தெருவில் பிரசங்கம் பண்ணி தான் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி. அதில் வரது எடுத்த சபை.
ஏன்னா எங்கள் சபையில் வந்து பாருங்க, காணிக்க கரண்ட் பில்லு கட்டக்கூட இருக்காது. நீங்களும் இதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினார். ஞாயிற்றுக்கிழமை நான் சாப்பிடாமல் யாரும் அனுப்புறதில்லை. ஆலயத்துக்கு கூட வேன் 4000 ரூபாய்க்கு வாடகை பிடிச்சி தான் கூப்பிட்டு வரோம். ஐயா, நாங்களும் ஆசை தான் கேட்குறோம். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியை எப்படி உதவுறதுக்கு வழி தெரியலையே எங்களுக்கு அப்படிம்பிங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃபோனில் பார்க்க முடியலன்னா பட்டன் ஃபோன் வச்சுருக்கீங்க, அல்லது எனக்கு தெரியாதியான பக்கத்தில் படித்த பெண்கள்கிட்ட இதில் வர்ற நம்பரை கொடுங்க. இதிலேயே ஃபோன்பே, ஜிபே எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, என்கிட்ட கூப்பிட்டு கேட்டாலும் உங்களுக்கு எல்லா விவரம் சொல்லுவேன். ஐயா எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு கணக்கு வைக்கிறதுக்கு வழி இருக்கா? இருக்குது. உங்கள் ஃபோன்லேருந்து 84 388 52 500 8438852500 இந்த நம்பரை நீங்கள் அடித்து பாருங்கள். பரிதிமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்கும். இதன் வழியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லணும். அதுக்கப்புறம் சொல்லக்கூடாதுன்னு இல்லை. நான் வெளியே எங்கேயாவது வீட்டு ஜெபம் பிரசங்கம் போனால் தான் இந்த சபையை நடத்த முடியும். காலையில் தெருவில் பிரசங்கம் பண்ண போயிடுவேன். அதனால் உங்கள் ஃபோன் எடுக்கலையும் சொல்லக்கூடாது. 10 மணிக்கு மேலே தாராளம் கூட. ரொம்ப எமர்ஜென்சி காரியமாக தான் எப்போவும் கூப்பிடுங்க. இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் வாயை காக்க வேண்டும், கண்களை காக்க வேண்டும், எங்களுடைய இருதயத்தை காக்க வேண்டும், எங்களுடைய கைகளை காக்க வேண்டும். ஒவ்வொரு அவயவங்களையும் கர்த்தர் காத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்கள் உலகத்தில் பொல்லாங்கனுக்குள் வீழ்ந்து கிடக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படியாவது எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிற அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கத்தக்க திராணியையும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுகிற பலனை தாங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். திருமண நாள், பிறந்த நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய், நிலத்தில் பயிரிட்டிருக்கிறேன் இந்த வருஷம் நல்ல விளைச்சல் வருமா என்று எதிர்பார்க்கிற விவசாய பெருங்குடி மக்களுக்காய், வியாதி படுக்கையில் இருப்போருக்காய், படிக்கிற பிள்ளைகளுக்காய், தூரத்தில் இருக்கிற தன் புருஷனுக்காக தன் மனைவிக்காக ஏங்கி நிற்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய மன விருப்பத்தையும் வேண்டுதலையும் நிறைவேற்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.